ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम नारायणाय परिपूर्णगुणार्णवाय विश्वोदयस्थितिलयो नित्यप्रदाय ज्ञानप्रदाय विबुधासुरसौख्यदुःखं सत्कारणाय वितताय नमो नमस्ते यो विप्रलम्ब विपरीतमतिप्रभूतवादान्निरस्य कृतवान् भुवि तत्त्ववादं सर्वेश्वरो हरिरिति प्रतिपादयन्तम् आनन्दतीर्थमुनिवर्यमहं नमामि आनन्दतीर्थोपदिष्टो निधिर्नारायणाख्वयः प्रदर्शितो येन सम्यक् जयतीर्थं तमाश्रये अस्मद्गुरुसमारम्भां टीकाकृत्पादमध्यमां श्रीमदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् कामधेनुर्यथा पूर्वं सर्वाभीष्टफलप्रदा तथा खलु वादिराजः श्रीपादोऽभीष्टतः सताम् நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆதிராஜ தீர்த்தரால் ரச்சனம் பண்ண நரசிம்ம வராக ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்ரீமதாச்சாரியர் சொல்லும்போது நரசிம்மாதிகமன்யச்ச துரிதாதி நிவர்த்தையே அப்படின்ற, அதாவது நம்மளோட எல்லா துரிதங்களும் அர்த்தாத் பாவங்களும் நிவர்த்தி ஆகணும், நாசம் ஆகணும் அப்படின்னா நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணலாம். விக்னங்கள்லாம் நாசம் ஆகணும் அப்படின்னா நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணணும். ஸ்ரீமதாச்சாரியர் அவரோட சர்வமூலத்துல இதை கொடுத்திருக்காரு. நரசிம்மாதிகம் நரசிம்மரால் மட்டும் அதால பண்ண முடியும் அப்படின்னு. நரசிம்மரை எப்பேற்பட்ட உக்ரமான ரூபம் அப்படின்னா, ஹிரண்யகசிபு அந்த உக்ர ரூபத்தை பார்த்த உடனே அந்த ஹிரண்யகசிபுவால் அந்த ரூபத்தை பார்க்க கூட முடியல. அந்த தற்சணத்துக்கு அவனால அந்த ரூபத்தை ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் அதை பார்த்தது உடனே அவன் மூர்ச்சை ஆயிடா அப்படின்னு மூர்ச்சை ஆகிற ஸ்திதியில போயிட்டு அதுக்கப்புறம் அவன் அவனோட பிராணத்துக்காக அவன் போராடிட்டு இருந்தான் அப்படின்னு ஓடிட்டு இருந்தான், ரட்சணத்துக்காக போயிட்டு இருந்தான். இந்த மாதிரிதான் பாகவதத்துல வர்ணனை வருது. மீமாம்ச மானச சமுத்திதோ கிருதோ நிருசிம்ம ரூப ததலம் பயானகம் பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் அப்படின்னு அந்த அக்ஷி அந்த கண்கள் அவ்வளவு உக்ரமா இருக்குதான். அந்த நாக்கு அந்த டங் அப்படின்னு வாங்க அது அது ஜிக்வா ஜிக்வா அவ்வளோ நீளமா இருந்துதான். அவரோட அந்த என்ன சொல்றது அந்த சப்தம் அந்த அந்த ஸ்தம்பத்தை உடைச்சு வரும்போது அந்த சப்தம் அவ்வளவு பெருசா இருந்துதான். அது யாராலையும் தாங்க முடியல அப்படின்னு சொல்றாரு பாகவதத்துல. அதனால அது அந்த உக்ர ரூபம் பிரகலாதனுக்கு எதுவுமே பண்ணல. பிரகலாதனுக்கு பயமே உண்டாக்கல, அபயம் தான் கொடுத்ததே தவிர பயம் உண்டாக்கல பிரகலாதனுக்கு. பிரகலாதனுக்கு அந்த ஞான அந்த லெவல் ஆஃப் நாலேஜ் அந்த லெவல் ஆஃப் பிரீத்தி நரசிம்மர் மேல ஸ்ரீ விஷ்ணு மேல ஸ்ரீஹரி மேல அவனுக்கு இருந்தது. இப்ப நம்ம சகல குணகணம் அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இது ரச்சனா பண்ணதுல பிரகலாத ஆக்லாத ஹேதும் சகல குணகணம் சச்சிதானந்த மாத்திரம் சம்ஹாசக்யோக்ர மூர்த்திம் அதவா ரூபம்னு கூட இருக்கு. சத அபயம் அரிசங்கௌ ரமாம் விப்ரதஞ்ச அப்படின்னு ஒரு 2 பாதம், 4 பாதத்துல 2 பாதம் இந்த 2 பாதம் இதுல நம்ம சகல குணகணம் முதல் பாதத்துல இருக்கிற 2வது ஒரு சப்தத்துல நம்ம முடிச்சிருக்கோம் சகல குணகணம். அடுத்தது சச்சிதானந்த மாத்திரம் அப்படின்னு இருக்கு. அதாவது சச்சிதானந்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஞானானந்தம் அப்படின்னு இருக்கு. அனுபாஷ்யத்துல பிரம்மசூத்திர அனுபாஷ்யத்துல ஸ்ரீமதாச்சாரியர் சொல்லும் போது மனுஷர்கள்லாம் சச்சிதானந்த ஆத்மா அப்படின்னு தியானம் பண்ணணும் அப்படின்றது. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு தியான விதி விதிக்கப்பட்டுள்ளது சாஸ்திரத்தால். அந்த தியான விதியில பகவந்தனை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, மாணவரா இருக்கக்கூடிய அந்த மனு குலத்துல இருந்து வந்தவங்க நாராயணன் சச்சிதானந்தனா இருக்கான், சத் அப்படின்னா ஞானம், ஆனந்தம்னா ஆனந்தம், சுகமயமா இருக்கான் அப்படின்னு. சுகமய மீனஹே பவ மம சரணம் அப்படின்னு எங்க இருந்தாலும்
இந்த சச்சிதானந்த ஆத்மம் அப்படின்னு ஏன் எல்லாரும் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மானுஷங்களா இருக்கக்கூடிய மாணவரா இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் இந்த சச்சிதானந்த தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு. கிரமேண எல்லாம் போகும். மாணவ, அதுக்கப்புறம் ரிஷி, கந்தர்வ, எல்லாமே மேல மேல போயிட்டே இருக்கும். அப்புறம் பிரம்மாவுக்கு போய் முடியும். பிரம்மா தூ அகிலேஹி குணைஹி அப்படின்றாரு. பிரம்மா வந்து வேதத்தில் சொல்லப்பட்ட அதுக்கப்புறம் சாஸ்திரத்தில் அதுக்கப்புறம் அவருக்கு எவ்வளவு யோகியத்தை இருக்கோ அந்த முழு யோகத்தையால் அவர் வந்து பிரம்மா தூ அகிலேர் குணைஹி அப்படின்றாரு. வேதத்துல சொல்லப்பட்ட சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அதுக்காக அவருக்கு தெக்த வைதிகான்னு பேர். அவருக்கு வந்து வேதம் இல்லைன்னா கூட அவருக்கு வந்து அவ்வளோ ஞானம் இருக்கு. அவ்வளோ குண தியானம் பண்றதுக்கு அவரால சாத்தியம். பகவந்தனோட குண தியானம் பண்றதுக்கு அவ்வளவு சாத்தியம் அவரால். சச்சிதானந்த மாத்திரம் அப்படின்னு. அந்த மாத்திர சப்தம் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா சுவாரஸ்யமான அர்த்தம். வாதிராஜ தீர்த்தர் வந்து வாதிராஜ தீர்த்தர் மட்டும் இல்ல, ஒரு ஞானிகளும் அபரோக்ஷ ஞானி முக்கியமா ஒருத்தரும் அந்த ஒரு பகவந்த வந்து நிர்தோஷனா இருக்கான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ட் கூட போவாங்க அப்படின்றது பார்க்கணும். மாத்திரம் சச்சிதானந்த மாத்திரம் அந்த அவனோட தேகம் எப்படி இருக்கு அப்படின்னு சச்சிதானந்தத்தோட தான் இருக்கு. சச்சிதானந்தத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. சச்சிதானந்தத்தை தவிர அந்த தோஷம் அப்படின்றதே இல்லை. இந்த சுகம் வந்து சஞ்சலமா இருக்கக்கூடிய சுகம் இல்லை, அச்சஞ்சலமா இருக்கக்கூடிய அப்ராக்கிருதமா இருக்கக்கூடிய சுகம். யாரும் கொடுக்கிற சுகம் கிடையாது. அனாதியா இருக்கக்கூடிய சுகம், அனாதியா இருக்கக்கூடிய ஞானம். அதனால மட்டுமே இருக்கக்கூடியது வந்து பகவந்தனோட தேகம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நிர்தோஷ அப்படின்னு கூட இருக்கு. சச்சிதானந்த் சத் அப்படின்றதுக்கு வந்து நிர்தோஷ அப்படின்ற பதமும் இருக்கு. விரஸ்த குஹகம் அப்படின்னு பாகவத தாத்பரிய நிர்ணயத்துல வந்து மங்களாசரண ஸ்லோகம் போது விரஸ்த குஹகம் அப்படின்னு இருப்பார். நிர்தோஷனா இருக்கா பகவந்த அப்படின்னு அதுல இருப்பார். சத்தியம் அப்படின்னு பாகவதத்திலே வரும். பாகவதத்துல சத்தியம் பரம் தீமஹி அப்படின்னு வரும். அந்த சத்தியம் இருக்கக்கூடிய சத், அந்த சத் அப்படின்ற பதம் வந்து நிர்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு இகாராயிரம் வந்து சொல்லும் போது சத் அப்படின்றதுக்கு வந்து நிர்தோஷமா இருக்கு அப்படின்றது அவரோட வியாக்கியானத்துல எழுதியிருக்காரு. ஒரு இடத்துல சத் அப்படின்ற பதம் ஒரு இடத்துல வரும்போது தத்வ பிரகாஷிகா நினைக்கிறேன். அதுல வந்து சத் அப்படின்ற பதத்துக்கு வந்து நிர்தோஷம் அப்படின்னு எழுதியிருக்காரு. பாகவத வியாக்கியானத்துக்கும் சத்தியம் அப்படின்றதுக்கு வந்து நிர்தோஷம் அப்படி சத் அப்படின்றது நிர்தோஷம் அப்படின்ற அர்த்தம் இருக்கு. அதனால நிர்தோஷம் இருக்கக்கூடிய பகவந்தம் சத் அப்படின்றது நிர்தோஷம். இன்னொன்னு வந்து சத் அப்படின்றதுக்கு வந்து இருக்கான் பகவந்தன் இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு வாதம் இருக்கு இல்லையா. பகவந்தனே இல்ல அப்படின்ற வாதம் இருக்கு. நான் தான் பகவந்தன் ஒரு வாதம் இருக்கு. இத்தியாதி வாதங்கள்லாம் இருக்கு. அந்த வாதத்தை வந்து இது பண்றதுக்கு சத் பகவந்தன் இருக்கான். பகவந்தன் எப்படி இருக்கான்? பகவந்தன் ஆனந்தனா இருக்கான். ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் அப்படின்னு வேதம் சொல்றது, உபநிஷத் சொல்றது. ஆனந்தனா இருக்கான். சத் அப்படின்றது வந்து சத்தியனா இருக்கான். பகவந்தன் சத் அப்படிதான் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த சத் அப்படின்றதுக்கு வந்து அப்படியே லிட்டரல் மீனிங் எடுத்தான் அப்படின்னு பார்த்தா இருக்கான் பகவந்தன் இருக்கான் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. எப்படி இருக்கான்னா ஆனந்தனா இருக்கான் அப்படின்னு, ஆனந்த தேகியா இருக்கான். ஆனந்தான் பகவந்தன் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுது. இதுல வந்து பார்க்க முடியுது பிரகலாத ஆக்கலாதயத்தும் பிரகலாதனோட பிரகலாதனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குறதுக்காக நரசிம்மர் வந்தார் அப்படின்னு வருது. இரண்யகசிபு நரசிம்மரை பார்த்து பயப்பட்டான். பிரகலாதன் நரசிம்மரை பார்த்து சந்தோஷப்பட்டான். இதுக்கு வந்து ரெண்டு பேரு அசிந்தியாத்புத சக்தி அப்படின்னு பேரு. அகடித கடனா சாமர்த்தியம். ஒரே நேரத்துல வந்து ஒரே வியக்தி ரெண்டு பேருக்கு வந்து பயமும் உண்டாக்கக்கூடியது, சந்தோஷத்தையும் உண்டாக்கக்கூடியது. அப்பேற்பட்ட மகா சாமர்த்தியம் வந்து நரசிம்மருக்கு இருக்கு அப்படின்னு. சகல குணகணம் எல்லா சத்குணங்களும் அவர்கிட்ட இருக்குன்றத பார்த்தோம். எல்லா சத்குணங்களும் அவர் பகவந்தனோட அதீனத்துலாம் இருக்கு, பகவந்தனுக்குள்ளயும் இருக்கு. அட் த சேம் டைம் எல்லா கொஞ்சம் அந்த மாதிரி துக்க குணத்துக்கு போவோம். என்ன சொல்றது, துக்கம் அப்படின்னு சொல்லுவோம், குரோதம் அப்படின்னு சொல்லுவோம், காமம் அப்படின்னு சொல்லுவோம். இத்தியாதிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா அவனோட அதீனத்துல இருக்கு அப்படின்றது பார்க்க முடியும். பகவந்தனோட அதீனத்துல எல்லா குணங்களும் இருக்கு அப்படின்னு.
பகவந்தன் வந்து இப்ப ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தா, இப்ப காம அபிமானி தேவதா ஒருத்தர் இருப்பார். அந்த தேவதாவை பிரேரணை பண்றது யாரு? இந்திரன். இந்திரனுக்கு பிரேரணை பண்றது யாரு? முக்கிய பிராணன். முக்கிய பிராணனுக்கு பிரேரணை பண்றது யாரு? பகவந்தன். சோ அந்த இதுல வந்து பரம்பரை ரீதியா பகவந்தன் எல்லாருக்கும் மூல பிரேரகனா இருக்கான். காமம் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஒரு தேவதைக்கும் சரி அவங்க அவங்களோட பிரேரக்கா அப்படின்றது இருப்பாங்க. சுதந்திரம் அஸ்வதந்திரம் சுதந்திர பகவான் விஷ்ணு அப்படின்னு தான் தத்துவ சங்கியானத்துல வந்து ஸ்ரீமதாச்சாரிய சொல்றாரு. சுதந்திரனா இருக்கக்கூடிய பகவந்த வந்து யாரோட பிரேரணையே இல்லாம அவன் வந்து இன்னொருத்தங்களை இடி அந்த முழு விஸ்வத்தையே லக்ஷ்மி தேவிய பிராரம்பம் பண்ணி எல்லாருமே பகவந்த அதினந்தான் பகவந்தனோட பிரேரணையில உண்ட வந்தவங்க தான். அப்பேற்பட்ட ஒரு அற்புத சாமர்த்தியம் வந்து பகவந்தனுக்கு இருக்கு. துக்க குணங்களும் அவன் அதீனத்துல தான் இருக்கு, சுகம் அவங்க அதீனத்துல தான் இருக்கு. அர்த்தாத் இப்ப வந்து துக்கம் வந்து ஒருத்தனுக்கு போகணும், இன்னொருத்தங்க சுகம் போகணும் அப்படின்னு முடிவு பண்றது யாரு? பகவந்தன். அப்போ துக்கம் யார் அதினத்துல இருக்கு? பகவந்தன். சுகம் யார் அதினத்துல இருக்கு? பகவந்தன். ஸ்ரீஹரி அதினத்துல இருக்கு. அப்பேற்பட்ட இவரை வந்து நவமி லக்ஷ்மி நரசிம்மம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி ஒரு ஒரு குணத்துக்கும் பிரகலாத ஆக்கலாத ஹேதும் அத்தம் லக்ஷ்மி நரசிம்மம் நவமி, சகல குணகணம் நரசிம்மம் நவமி, அந்த மாதிரி அடுத்த பாதத்துல வந்து அவர் உக்ரமூர்த்தியை வந்து சைம்ஹா சக்கியோ உக்ரமூர்த்திம் சத அபயம் ஹரிசங்கௌ ரமாம் பிப்ரதஞ்ச அப்படின்னு சொல்றாரு. அற்புதமான ஒரு பாதம். அவரோட உக்ரமூர்த்தி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த வீடியோல வந்து நம்ம பிராரம்பத்திலே பார்த்த மாதிரி மீமாம்சமானஸ்ய சமுத்திதோக்ரதோ நிருசிம்ம ரூபஸ்ததலம் பயானகம் பிரதப்த சாமீகர சந்திரலோச்சனம் ஸ்புரத் கடாகேசர திரும்பிதானதம் கராலதம் ஸ்ரம் அப்படின்னு அவரோட ஆகாரம் வந்து இந்த பிரம்மாண்டத்தை தாண்டி போயிட்டே இருக்கிறது தான். அவ்வளவு உக்ரமா இருக்கிறது. அவரோட சப்தம் வந்து நம்ம விஜேந்திர தீர்த்த சொல்லும் போது சரி, பூகண்டம் வாரதாண்டம் பரவரவரிடம் டம்படம் ஒரு டம்பம் டிம் 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 டிடிம்பம் தகமப்பு தகமை ஜம்பதம் பேஷதம்பை அப்படின்னு சொல்லி நரசிம்மர்னால அந்த ஒரு உக்ர மூர்த்தின்றதுனால அந்த ஒரு ஒரு ஸ்தோத்திரமும் ஒரு உக்ர ரீதியில இருக்கும். அந்த சந்தஸ்ல எழுதியிருப்பாங்க. நாராயண பட்டத்திரியர் அப்படின்னு நாராயணியம்னு ஒரு கிரந்தம், பாகவத சாரம் அந்த ஒரு அத்வைதி கிரந்தம் அது. அதுல வந்து சொல்லும்போது பாகவதத்திலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு, நாராயணியம்லயும் இருக்கு. அந்த மூர்த்தியோட சப்தத்தை கேட்ட உடனே ஆஹ் பிரம்மதேவர் கூட அந்த சப்தத்தை இது வரைக்கும் கேட்டது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை ஆட வச்சு எல்லாரோட அந்த காது கீ அப்படின்னு சொல்லுறது நாம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரம்மாண்டத்தை அதிர வச்ச ஒரு சப்தம் வந்து அந்த நரசிம்மரோட உக்ர ரூபத்துல வந்த ஒரு சப்தம். அப்பேற்பட்ட உக்ர ரூபமா இருக்கக்கூடிய நரசிம்மர் நல்ல ஸ்லோகம் வரும்போது स्तंभे घटयतो हिरण्यकशिपो कर्णौ समाचूर्णयन् आघूर्ण जगदण्डकुण्डकुहलो घोरस्तवा भूद्रवः श्रुत्वा यङ्किल दैत्यराजहृदयं पूर्वं कदाप्यश्रुतम् அப்படின்னு கம்ப கஷ்டன சம்பபாத சலித்தோப்யம்போத பூதிஷ்டராட் அப்படின்னு அந்த கர்ணம் சமாச்சூர்ணயன் அந்த கர்ணத்தை வந்து நல்லா இது பண்ணி சூரணம் பண்ணி கீ அப்படின்னு நம்ம சத்தம் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூரணம் பண்ணி பியர்ஸ் பண்ணி போற மாதிரி இருக்கிறது தான். அவ்வளோ உக்ரமா இருக்கக்கூடிய ரூபம், அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்தை அதிர வச்ச ஒரு ரூபம், அந்த தைத்தியனை வந்து பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ரூபம் வந்து அவளோட உக்ர ரூபத்துல இருக்கும்போது அவர் அப்படியே அந்த இரண்யகசிபுவை பார்த்து இரண்யகசிபுவை வதம் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு இதே பிரதோஷ காலத்துல வந்து அவர் வந்து நரசிம்மதேவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த இதுல நம்ம எல்லாருக்கும் பிரசித்தமா இருக்கக்கூடிய அந்த ஒரு த்ரெஷோல்டு அப்படின்னுவாங்க இங்கிலீஷ்ல, வாசல் படி அப்படின்னுவாங்க. அந்த வாசல் மேல உட்காந்து அவனோட அந்த இரண்ய கஷ்யப்போட அந்த வயிறை வந்து இப்படி கிழிச்சார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். அவனோட உக்ரமா இருக்கக்கூடிய ரூபம், அதே உக்ரமா இருக்கக்கூடிய ரூபம் வந்து பிரகலாதனுக்கு வந்து சந்தோஷத்தை உண்டாக்குன ரூபம். அந்த உக்ரமூர்த்தியை பார்த்து
எல்லாரும் பயப்பட்டாங்க அப்படின்னு இதுல வருது, பாகவதத்துல வருது. லட்சுமி தேவி ஒன்றும் பேசல, பிரம்மா பேசல, வாயு பேசல, ருத்ர பேசல. எல்லாரும் ஸ்துதி பண்றாங்க அந்த ரூபத்தை பார்த்து, நமோ நமோ நாரசிம்ம அப்படின்னு சொல்லி எல்லாரும். இது என்ன அற்புதமான ஒரு ரூபம், நிருசிம்மம் ஒரு நரனும் இல்ல ஒரு மிருகனும் இல்ல, திருமிருகேந்திர ரூபம் அப்படின்னு சொல்லி அத்தியந்தமா ஒரு ஒரு குஷி ஒரு சந்தோஷத்தை சந்தோஷத்தை ஒரு ஜனகமா இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தியை பார்த்து எல்லாமே பண்றாங்க. ஆனா சாந்தம் பண்ணணும் அப்படின்ற பிரசங்கத்துல வந்து லட்சுமி தேவி போக முடியல, பிரம்மா போக முடியல, வாயு போக முடியல, ருத்ரர் போக முடியல அப்படின்னு இருக்கு. அப்போ பாகவத தாத்பரிய நிர்ணயத்துல வந்து ஸ்ரீமதாச்சாரியர் சொல்லும் போது இதெல்லாம் சூக்ஷமமா இருக்கக்கூடிய அம்சம். ஸ்ரீமதாச்சாரியர் தவிர அவர் யாரும் சொல்றதுக்கு இது வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து சர்வஜமா சர்வஜம். அவரோட பகவந்தோட காரியத்தை முடிக்கிறதுக்கு வாயு தேவரை தவிர அவர் யாராலையும் முடியாது. சர்வஜன் அவர். பிரதான அங்கம் ஹி மாருதி அப்படின்னு. பிரதான அங்கம் பகவந்தனோட ஒரு ஒரு காரியத்துக்கும் பிரதான அங்கமா இருக்கக்கூடிய பிரதான பார்ட். சுந்தர காண்டம் பார்த்தோம், ராமாயணம் பார்த்தோம், மகாபாரத பீமசேன தேவர், அங்க ஹனுமந்த தேவர், பீமசேன தேவர், இங்க மத்வாச்சாரிய பிரதம அனுமத் நாம தித்தியோ பீமேவச்ச பூர்ண பிரஜ திருத்தீயஸ்து பகவத் காரிய சாதகா அப்படின்னு பகவத் காரிய சாதகா. அது சமஸ்த காரிய பிரவரஸ்யமே அப்படின்னு வரும். ராமர் வந்து ஹனுமந்த தேவரை பார்த்து சமஸ்த காரியம் என்னோட எல்லா காரியத்துக்கும் உன்னை தவிர வேற யாரும் யோக்கியம் இல்லப்பா ஹனுமந்தா, நீ போயிட்டு வா அப்படின்னு ஆக்ஞா பண்ணுவாங்க. அப்ப ஹனுமந்த தேவர் ராம ஆக்ஞா அப்படின்னு சொல்லி போயிட்டு வருவார். சொல்ல வந்த தாற்பயம் வந்து அங்க வந்து பிரம்மதேவரால முடியாது அப்படின்றது இல்ல, லட்சுமியாலையும் முடியாது அப்படின்றது இல்ல, வாயு தேவராலையும் முடியாது அப்படின்றது இல்ல. ஆனா அவங்களாம் நினைச்சா சாந்தம் பண்ணிருக்க முடியும். அவங்க ஏன் நினைக்கல அப்படின்னா பிரகலாதனுக்கு கீர்த்தி உண்டாகட்டும் அப்படின்னு அந்த ஒரு சங்கல்பத்துல வந்து அவங்க முன்னாடி போய் நரசிம்மதேவர் வந்து சாந்தம் பண்ணல. நரசிம்மதேவருக்கு குரோதம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்தா அந்த மாதிரி குரோதம் வந்து அவர் அதீனத்துல இருக்கு. அது ஒரு தோஷம் இல்லை, அது ஒரு குணம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஒரு போலீஸ் வந்து ஒரு அக்யூஸ்ட வந்து என்கவுண்டரோ அப்படின்னா ஒரு ஹேங்கிங், இப்போ ஜட்ஜஸ்லாம் பார்த்தா சென்டென்ஸ் டு டெத் அப்படின்னுவாங்க. அப்போ என்ன அவர் குரோதமா இருக்கா, அவர் தப்பு பண்ணாரு, அவர் தோஷம் அப்படின்ட்டு இருக்கா இல்ல. ஒரு போர் வீரன் வந்து இன்னொரு அவனோட பூர்வபக்ஷம் அவரோட எதிராளியை வந்து அவன் வந்து சமாதானம் பண்றான் அப்படின்னா அது அவனுக்கு குரோதமா அப்படின்னா தோஷமா, அது குணம். அந்த மாதிரி அந்த குணத்துல இருக்க தவிர பகவந்தனுக்கு தோஷம் இல்லை, குரோதம் இல்லை. உக்ரமூர்த்தியா இருந்தாலும் அந்த உக்ர ரூபம் எதுக்கு அப்படின்னா இந்த துஷ்ட சம்ஹாரத்துக்காக இருக்க தவிர ஆஹ் அவனோடவே அந்த உக்ரமூர்த்தி அவனுக்கு உக்ரம் அவனுக்கு குரோதம் அப்படின்ற தோஷம் இருக்கு அப்படின்னு நம்ம மித்யா அனுசந்தானம் பண்ணக்கூடாது, மித்யா உபாசனை பண்ணக்கூடாது. பகவந்த நிர்தோஷம் எந்த லெவல்ல நிர்தோஷம் அப்படின்னு வியாசராஜர் சொல்லும் போது தோஷ தோஷத்துக்கு வந்து கந்தம்லாம் எதுவும் கிடையாது. சப்போஸ் நம்ம நினைப்போம் இப்போ இந்த மேக்ஸ் எல்லாம் அசியூம் திஸ் ஆஸ் அசியூம் எக்ஸ் ஆஸ் அப்படின்லாம் வரும். அந்த மாதிரி அசியூம் இந்த தோஷத்துக்கு ஒரு என்ன சொல்றது கந்தம் இருக்கு, ஒரு ஒரு வாசனம் இருக்கு. தோஷத்துக்கு அப்படி குரோதத்துக்கு ஒரு வாசனம், காமத்துக்கு ஒரு வாசனம், இந்த மாதிரி ஒரு வாசனை தான் இருக்குன்னு வைக்கலாம். ஒரு வாடம் ஏதோ ஒரு ஸ்மெல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்மெல்லு கூட உனக்கு இல்லப்பா கிருஷ்ணா அப்படின்னு அஸ்பிருஷ்ட தோஷ கந்தாய அப்படின்னு அவரோட ஒரு கிரந்த பிராரம்பத்துல ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரி தோஷமே இல்ல பகவந்தன்றதுக்காக அந்த சத் அப்படின்ற ஒரு வாக்கிய ஒரு இதை வந்து அவர் போட்டிருக்காரு மாதிராஜ திருத்தர். அதுக்கப்புறம் சத் அபயம் ஹரிசங்கவ் அவர் வந்து எப்படி வந்தாரு, எப்படி சம்மானம் பண்ணாரு அப்படின்றதுலாம் அவர் கூட யார் யாரெல்லாம் வந்தாங்க, அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் அவர் நமஸ்காரம் பண்ணாங்க, அப்பேற்பட்ட லட்சுமி நரசிம்மரை நம்மளும் நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு நவமி லட்சுமி நரசிம்மம் அப்படின்னு ஆதிராஜ திருத்தரை வந்து இங்க வந்து இத நமக்காக கொடுத்திருக்காரு. நரசிம்ம வராக ஸ்தோத்திரம் அப்படின்ற அற்புதமான ஸ்தோத்திரம். இதை நம்ம நித்தியமும் அப்படி இல்லைன்னா எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ வந்து நரசிம்ம தேவராகட்டும் வராக தேவராகட்டும் அபின்னம் தான். அவருக்கு ரெண்டு பேருக்கும் பேதம் கிடையாது. இருந்தாலும் விசேஷரகா அப்படின்றதுனால விசேஷ பேதத்தால் அதை வந்து நம்ம பேதம் அப்படின்றது விசேஷம்தான், பேதமே இல்லை, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். அது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம், அது இன்னொரு பெரிய வீடியோல நம்ம பார்ப்போம். இதோட இந்த இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுப்போம்.
கேட்டதையும் சரி, நான் சொன்னதையும் சரி, 2மே பகவந்தனோட அதீனத்துல, பகவந்தனோட பிரேரணத்துல சொன்னோம், கேட்டோம். அது வந்து இதே ஆதிராஜ அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பாரதியரோட முக்கிய பிராண அந்தர்யாமியா இருக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம, ஸ்ரீ வராக, லட்சுமி வராக, ஸ்ரீ அபிநமா இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹயகிரீவர் பரமாத்மா, அவங்க பரமாத்மாவோட பாதார விந்தத்திலேயே சமர்ப்பணம் பண்ணலாம். கேட்டதும் அவன்தான், சொன்னதும் கேட்க வச்சதும் அவன்தான், சொன்ன வச்சதும் அவன்தான். நாகம் கர்த்தா ஹரிகர்த்தா தத் பூஜா கர்மசாக்கிலம் ததாபி மத்கிருதா பூஜா தத் பிரசாதன நான்யதா தத் பக்திஸ்தத்பலம் மக்கியம் தத் பிரசாத புனః புனः कर्मण्यसहरावेवं विष्णोस्त्रिप्तिकरः सदा ज्ञानं हरेः पूजा हरेः एव उदितं सदा हरि अधीनं च सर्वत्र इत्येवं न हरौ स्मृतः कायेन वाचा मनसा इन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणाय इति समर्पयामि अक्षयं कर्म यस्मिन् वरे समर्पितं रक्षयं यान्ति दुःखानि यन्नामतः अक्षरो योधरः सर्वदैवामृतः कुक्षिगं यस्य विश्वं सदा जादिकम् ஸ்ரீகிருஷ்ணா அர்ப்பணமஸ்து. முன்னாடி வீடியோவில் வந்து இதே பாபா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணா அர்ப்பணமஸ்து. ஹரே நமः. ஸ்ரீகிருஷ்ணா.